நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீரனுக்கு விபூதி அடிக்கப்பட்ட தருணம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவா சொல்லுவாங்க. அது போல தாங்க தலைவன் கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல, அவருக்கு விபூதி போட்டு அப்படியே சும்மா நாமத்தை போட்டு விட்டுறாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது போல். ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆசையாக பத்திரிகை எட்டுன்னு வந்து மல்லிக்கிட்ட காட்டலான்னு சொல்லிட்டு ஓடி வர அந்த இடத்துக்கு திடீர்னு விஜய் வந்து மல்லி என்னோட உசுறு என்னோட உலகம் அவள் எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிடுறாரு. இதை பார்த்து தான் அப்படியே சும்மா நெஞ்சு ஒரு பக்கம் உடஞ்சி போயிட்டு என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் மூச்சு அடித்து நின்று இருக்காரு நம்ம தலைவன். என்னடா இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அரவிந்த் வந்து டே விஜய் என்னடா இதெல்லாம் டே இதெல்லாம் மோசம் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் காட்ட, எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ எப்பறம் இவளை உரிமை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா நம்ம விஜய் மாசா வேற லெவலில் மல்லிக்கிட்ட சொல்ல, மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் சந்தோஷத்தில் சரி ஓகே நம்ம விஜய் நம்மக்கிட்ட வந்துட்டார்ல அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சிடறாங்க. ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அந்த சமயத்தில் பாபு அப்படியே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்தோம் பக்கு திக்குன்னு ஆயிருது. ஐயோயோ இவன் தான் சும்மா கழுவி ஊற்றோனே இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் மூச்சு அடித்து போய் பேச்சு அடித்து நின்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியலே. கடவுளே என்னடா இது நமக்கு வந்த சோதனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலிங்கில் இருக்காங்க போல். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பாபு வந்து இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அரவிந்த் உன் வாழ்க்கையை நல்லபடியாக நல்ல பொண்ணை பார்த்து தேர்ந்தெடுத்துக்கப்பா, உன் வாழ்க்கையை நான் பாலுகத்தில் தள்ள பார்த்தேன் நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாரு. மன்னிப்பு கேட்க அதுவும் இல்லாமல் அது தங்கச்சிக்கிட்ட சொல்ல, இனிமேல் நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை நான் உனக்கு அண்ணனும் இல்லை, இனிமேல் மூஞ்சியே முழிக்காத நீ எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பிடுறாரு. ஏன்டா டேய் நீ அண்ணனாகிற தப்பு இல்லை, ஆனால் அண்ணன்றதும் ஒரு பருப்புக்கணும். உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிற உனக்கு தெரியாதா, ஏன் அவன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு பக்கம் ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பிரச்சனைகள் வேறு எல்லாம் அடேஸ்மா திடுக்கிடும் பிரச்சனை மாதிரி வந்துனே இருக்குங்க. இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்களா, இதில் எதனா ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்குது. சரி விடு எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம தலைவன் இவா இருக்கால்ல, அதான் நிஷா, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, சொன்ன மாதிரி நான் தான் அப்போவே சொன்னேன்ல, கரெக்டாக உன்னோட மனைவி இப்போ வரணும், அப்படி வரலன்னா அடுத்த செகண்டு உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்துடுறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டியை கரெக்டாக வெளியே இழுத்துன்னு வராங்க. அப்போ வந்து மல்லி மாதம் நின்று என் பொண்ணை நீ எங்கடையே கூட்டின்னு போகிற, த பார் ரிஜிஸ்டர் மேரேஜ், அதுவும் லைஃப் லாங் அவரோட மனைவி நான் மட்டும்தான், இவரோட மகன் இவன் என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சுறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏதாவது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் மூச்சடிச்சு போய் சைலண்டாக நின்று இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது அவசரப்பட்டு வாய் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மாவாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்பயும் நடந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடி வரப்போகுது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.